மாநில அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய தூத்துக்குடி பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கில் குற்றவாளி ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கும் நிலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இந்த கைது தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இது குறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி பொதுமக்களின் கடுமையான போராட்டங்கள் தொடர்ந்து வரும் நிலையில் சாயல்குடியைச் சேர்ந்த தர்மமுனீஸ்வரன் என்ற நபரை கைது செய்திருப்பதாக திமுக அரசின் காவல்துறை அறிவித்திருக்கிறது. ஆனால் இதில் பல கேள்விகள் எழுகின்றன. கடந்த 2020ஆம் ஆண்டு தூத்துக்குடி எட்டயபுரம் அருகே 65 வயது முதிர்ந்த பெண்மணியை பாலியல் தாக்குதலுக்குள்ளாக்கி கொலை செய்த வழக்கில் கடந்த 2022ஆம் ஆண்டு சாயல்குடியைச் சேர்ந்த தர்மமுனீஸ்வரன் என்ற நபர் கைது செய்யப்பட்டார். வழக்கு முடிவில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகின்றன. ஒரு வயதான பெண்மணியை பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கி கொலை செய்து ஆயுள் தண்டனை பெற்ற குற்றவாளிக்கு உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைக்கும் அளவுக்கு திமுக அரசு அந்த வழக்கை மெத்தனமாக கையாண்டிருக்கிறது. மறுபக்கம் பல வழக்குகள் கொண்ட ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி ஜாமீனில் வெளிவரும்போது அவனை தொடர்ந்து கண்காணிக்காமல் தமிழக காவல்துறை இருந்திருக்கிறது. மேலும் சிசிடிவி காட்சிகள் மூலம் இந்த குற்றவாளியை பிடித்ததாக கூறும் காவல்துறை சிசிடிவி காட்சிகளை ஆராய 10 நாட்கள் எடுத்துக்கொண்டது என்பதும் கேள்விக்குரியது. பொதுமக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும். காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் ஸ்டாலின் இதற்கு பொதுமக்களிடம் விளக்கமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று அண்ணாமலை பதிவிட்டிருக்கிறார்.